Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 exercise 11.3 question number 5. 6 divided by 1 plus 3x plus 2 whole square minus 12 divided by root of 1 minus 3 minus 4x whole square கொடுத்திருக்காங்க. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 1 plus x square அப்படிங்கிற ஃபார்மேட்லயும் 1 divided by root of 1 minus x square அப்படிங்கிற ஃபார்மேட்லயும் இருக்கு. இப்போ y equal to tan inverse of x அப்படின்ட்டு இருந்ததுன்னா இதை நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறப்போ dy by dx equal to 1 divided by 1 plus x squared கிடைக்கும். இப்போ இந்த 1 divided by 1 plus x squared இன்டெக்ரல் பண்ணுறப்போ நம்மளுக்கு tan inverse of x திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி y equal to sin inverse of x அப்படின்ட்டு இருந்ததுன்னா இதை dy by dx நம்ம பண்ணுறப்போ 1 divided by root of 1 minus x squared நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 1 divided by root of 1 minus x squared இன்டெக்ரல் பண்ணுறப்போ நம்மளுக்கு sin inverse திரும்ப கிடைக்கும். இந்த ரெண்டு ஃபார்முலாவே நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிக்கிறோம் இன்டெக்ரல் போட்டு. இங்கே 6 நான் வந்து செப்பரேட்டாக வெளியே எடுத்து எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் dx divided by 1 plus 3x plus 2 whole square minus இந்த 12 நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். இன்டெக்ரலுக்கு வெளியே எழுதிக்கிறேன். dx divided by root of 1 minus 3 minus 4x whole square. இங்கே 6 அப்படியே இருக்கட்டும். 3x plus 2 whole square இது ஃபுல்லாக சேர்த்து நம்ம xன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 divide by 1 plus x squared அப்படின்னு இருந்ததுன்னா அதை நம்ம இன்டெக்ரல் பண்ணுறப்ப நம்மளுக்கு tan inverse of x கிடைக்கும். இப்போ இந்த xங்கிற இடத்துல நம்ம 3x plus 2 அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ tan inverse of 3x plus 2. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், இங்கே 3 இருக்குது, அதை 1/3 போடணும். ஸோ நான் 6 கீழே டிவைட் பை 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் 12 அப்படி எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் 3 மைனஸ் 4x ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இந்த ஹோல் டேர்மையும் இந்த டேர்மை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இது எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். இப்போது 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இதை இன்டெக்ரல் பண்ணுறப்போ நம்மளுக்கு sin inverse of x கிடைக்கும். ஸோ 12 இன்ட்டு sin inverse of xக்கு பதிலாக நம்ம 3 மைனஸ் 4x எழுதிக்கணும். இப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -4 இருக்குது. -1/4 நம்ம எடுத்து எழுதணும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மைனஸ், ஸோ ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1/4 இங்கே 12 கீழே தான் by 4 அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்கே ப்ளஸ் c எழுதிக்கிறேன். tan inverse of 3x plus 2 இதை டிவைட் பண்ணோம்னா 3 இன்ட்டு sin inverse of 3 minus 4x plus c நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.